பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், அவருடைய வார்த்தையினால தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி கொள்ள வேண்டும். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 இந்த 3 வேத வாக்கியங்களையும் ஒருவன் பரிசீலனை செய்வானாகில் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, வார்த்தை தான் மாம்சமாக இந்த பூவுலகத்திற்கு வந்தது, அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் நமக்காக சிலுவைக்கு போய் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து பாவத்திலே இருந்து நம்ம விடுதலை செய்தார். இப்போ சுருக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. பவுல் அப்போஸ்தலர் இதைத்தான் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என கூறியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு போவோம். ரோமர் 6:10 அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ரோமர் 6:10 அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நான் தெரிவு செய்த தலையங்கம், இந்த வேத வாக்கியத்திற்கு நான் தெரிவு செய்த தலையங்கம் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீங்கள் எங்களை மீட்டு கொண்டீர், அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினீர், பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்தீர், அந்த பாவத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலை தந்தீர். அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை நீதிமான்களாக்கி பரமபிதாவோடு எங்களை முற்றும் முழுதுமாக அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே இருந்த பகைமையை அப்புறப்படுத்தி எங்களை ஒப்புரவாக்கினீர், அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். அந்த இரத்தத்தினாலே எங்களை நீதிமான்கள் ஆக்கினீர். அந்த இரத்தத்தினாலே எந்த நேரமும் பரமபிதாவினுடைய கிருபாசனத்துக்கு சென்று நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, துணிவோடு போகக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக அன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரிகள் எல்லோரையும் தவறீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து
அருமையான பிதாவே, பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah to the Lamb of God. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. அப்போ இந்த வேத வாக்கியத்தை ரோமர் 6:10 ஒரு மறுபடியும் பார்ப்போம். அவர் மரித்தது ஒரே தரம். இந்த வார்த்தை மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியத்தை நாம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது உண்மையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை திருப்பி பல்வேறு வழியாக காலாதி காலத்தின் மிகப்பெரிய உண்மையை பவுல் அப்போஸ்தலர் நமக்கு சொல்லி இருப்பது தெளிவாகிறது. மறுபடியும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத வாக்கியத்தை தெளிவாக நாம் பரிசீலனை செய்யும் பொழுது, அதனை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலர் ஒரே விஷயத்தை திருப்பி காலாதி காலத்தின் மிகப்பெரிய உண்மையை நமக்கு சொல்லி இருப்பது தெளிவாக இருக்கிறது. அந்த பாரிய உண்மை என்னவென்றால், அப்போ அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த பாரிய உண்மை என்னவென்றால், நம் எல்லோருக்காகவும் ஒரே தரம் நம்முடைய பாவ சுபாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். முழு உலகத்தில் உள்ள சகல மனுஷர்களுக்கும் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிற மிக மோசமான அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம், மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், ஒரே தரம் இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் பின்பு உயிர்த்தெழுந்து தேவனுக்காக பிழைத்திருக்கிறார். இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதுதான் அந்த காலாதி காலத்தின் மிகப்பெரிய உண்மை. மனுஷ குலத்தை தாக்கி கொண்டிருந்த அந்த பாவத்துக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் ஒரே தரம் மரித்தார். கனதரம் அல்ல, 10 தரம் அல்ல, 5 தரம் அல்ல, ஒரே தரம் அந்த மிக முக்கியமான அந்த பாவத்துக்கு, மகா பயங்கரமான அந்த பாவத்துக்கு, மனுஷனை ஆக்கிரமித்து நிர்மூலமாக்கி கொண்டிருக்கும் அந்த பாவத்துக்கு ஒரே தரம் அவர் சிலுவையில் மரித்தார். பின்பு அவர் உயிர்த்தெழுந்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பின்பு அவர் உயிர்த்தெழுந்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்போ தேவனிடத்தில் இருந்தே எல்லா ஜீவனும் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் என்று சொல்லும் பொழுது அது தேவனிடத்தில் இருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு ஜீவன் கொடுபடுகிறது. அந்த ஒரு வழியால் தான் சாத்தியமாகுமே தவிர வேறு எந்த வழியாலும் அது சாத்தியமாகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜீவன் தேவன்கிட்ட இருக்கிறது. அப்போ தேவன்கிட்ட இருக்கிற அந்த ஜீவனை நாம் பெற வேண்டுமாக இருந்தால் நாம் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது தேவன் ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஒரு வழியால் தான் ஜீவனை பெற்றுக்கொள்வது சாத்தியமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக
கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது. கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய அந்த வேலையின் மூலம் அந்தகார சக்திகளிடம் இருந்து நம்ம மீட்டு மரணத்திலிருந்து ஜீவனை கொண்டு செல்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது அந்தகார சக்திகளிடமிருந்து நம்மை மீட்டு மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு சென்றது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்படி இருக்க கிறிஸ்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார் என்பதன் பொருள் என்ன? அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கென்று கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார் என்பதன் பொருள் என்ன? அப்போ கிறிஸ்து பாவ செயல்களுக்காக மரிக்கவில்லை. மனுஷனுடைய பாவச் செயல்கள், எல்லா மனுஷர்களுடைய பாவச் செயல்களுக்காக அவர் மரிக்கவில்லை. இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். பாவச் செயல்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த வேர் என்ன? அதுதான் ஆதாமினுடைய பாவம், ஜென்ம சுபாவம். அப்போ இந்த ஜென்ம சுபாவத்தில் இருந்தும் ஆதாமினுடைய பாவத்தில் இருந்தும் மற்றது ஆதாமினுடைய சுபாவத்தில் இருந்தும் பாவ சுபாவத்தில் இருந்தும் நம்மை விடுதலை ஆக்குவதற்காக அவர் ஒரே தரம் மரித்தார். அப்போ பாவ செயல்களுக்காக அவர் மரிக்கவில்லை, முற்றும் முழுதுமாக ஜென்ம சுபாவத்துக்கே மரித்தார், பாவ சுபாவத்திற்கே மரித்தார், ஆதாமின் சுபாவத்திற்கே மரித்தார். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். பாவச் செயல்களுக்கு அவர் மரித்ததென்றதல்ல, பாவச் செயல்களை செய்வதற்கு காரணமாக இருந்த அந்த வேர் தான் பாவ சுபாவம். அந்த பாவ சுபாவத்துக்கு அவர் மரித்தார். அவருடைய மரணம் நம்முடைய பாவத்தின் கடன்களை முற்று முழுதுமாக செலுத்தினது மட்டுமல்ல, தேவன் அந்த மரணத்தை பாவத்தின் ஆதிக்கத்தில் இருந்த விசுவாசிகளாகிய நாம் விடுதலை பெறவும் உபயோகித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துக்காக மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய மரணத்தினால நம்முடைய பாவத்தின் கடன்கள், மகாபெரிய கடன்களை அதாவது பாவிகளாக இருக்க முழு மனுஷகுலமும் இந்த பாவத்தின் கடன்களை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அவருடைய மரணத்தின் மூலம், அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலம், அந்த இரத்தத்தை விலையாக முற்றும் முழுதுமாக கொடுத்து நம்முடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் அவர் செலுத்தினார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தேவன் அதனை பாவித்து நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற, நம்ம நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிற அந்த பாவ சுபாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் அந்த மரணத்தை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பாவித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளாகிய நம்முடைய இருதயத்தில் பாவத்தின் ஆதிக்கம் முற்று முழுதுமாக உடைக்கப்பட்டது. பாவத்தின் ஆதிக்கம் முற்று முழுதுமாக நம்முடைய இருதயத்தில் இருந்த பாவத்தினுடைய ஆதிக்கம் முற்று முழுதுமாக உடைக்கப்பட்டது. அப்போ இது எப்படி சாத்தியமானதெனில், அவரோடு விசுவாசத்தின் மூலம் நாம் இணைந்து அவருடைய மரணத்துக்குள் நாம் பங்கு பற்றி அவரில் மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்த பொழுது நம்முடைய பாவத்தின் கடன்கள் செலுத்தப்பட்டது மட்டுமல்ல, பாவத்தின் ஆதிக்கமும் செயல் அற்று போனது. கவனமாக கேளுங்கள். விசுவாசிகளாகிய நம்முடைய இருதயத்தில் இருந்த பாவத்தின் சுபாவம் எப்படி உடைக்கப்பட்டது? பாவத்தின் ஆதிக்கம் முற்று முழுதுமாக நம்முடைய இருதயத்தில் இருந்து
நம்மில் ஆதிக்கம் செலுத்தி நம்மை ஆண்டு கொண்டிருந்த அந்த பாவம் முற்று முழுவதுமாக உடைக்கப்பட்டது. அதனுடைய வல்லமை முற்று முழுவதுமாக அழிக்கப்பட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ எப்படி அது அழிக்கப்பட்டது என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமே அது சாத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தின் மூலம் நாம் அவரோடு இணைந்து அவருடைய மரணத்துக்குள் நாம் இணைந்து அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நாம் உயிர் தெழுந்து அவரில் பிழைத்திருக்கும் பொழுது நம்முடைய பாவ சுபாவத்தினுடைய வல்லமை முற்றும் முழுதுமாக உடைக்கப்பட்டது. பாவ செயலின் பாவத்தினுடைய ஆதிக்கம் முற்றும் முழுதுமாக செயலற்று போனது. இதை நாம் மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசிகளாக இருக்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து அதனை விசுவாசிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு உண்டு. தொடர்ச்சியாக விசுவாசிக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்குண்டு. இதைத்தான் லூக்கா 9:23 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவன் அனுதினமும் ஒரு மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான ஒரு அதாவது கிறிஸ்து சிலுவையில் செய்ததன் நிமித்தம் ஏற்பட்ட பலாபலன்களை இடவிடாமல் விசுவாசிக்க வேண்டியது அவனுடைய கடமையாகும். அப்போ அவன் என்ன மாதிரி விசுவாசிக்க வேண்டுமென்றால், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய சரீரத்துக்குள் நான் இணைந்தேன், அவருடைய மரணத்துக்குள் நான் இணைந்தேன், அவரோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்தேன், இப்பொழுது புதிதான வல்லமையோடு நான் அவரில் பிழைத்திருக்கிறேன் என்று அந்த விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி அவன் விசுவாசிக்கும் பொழுது பாவத்தின் ஆதிக்கம் முற்று முழுதுமாக செயலில்லாமல் போனது, செயலற்று போனது என்ற விவரத்தை ரோமர் 6:3 5 வரையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:3-5 ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன என்றது விளங்காமல் விட்டால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் அதுகள் ஒன்றையும் அவன் அறியாததன் நிமித்தம் பாவ சுபாவம் மறுபடியும் தன்னுடைய வல்லமையை அவனில் பயன்படுத்தி தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. அப்போ நாம் சொல்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால், விசுவாசிகளாகிய நாம் நமக்கு என்ன நடந்தது, இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது ஆவியில் நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து அதனை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது தான் பாவம், அந்த பாவத்தின் ஆதிக்கம் இருதயத்தோடு ஒட்டி இருதயத்தை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த அந்த பாவம், அந்த பாவத்தினுடைய வல்லமை முற்று முழுதுமாக முறிக்கப்பட்டது என்றதை நாம் விசுவாசிக்க வேணும். அப்போ விசுவாசத்தினால தான் அது வல்லமை இழந்தது. அப்போ தொடர்ந்து விசுவாசிக்க வேணும், பொருத்தமாக விசுவாசிக்க வேணும், விளங்கி விசுவாசிக்க வேணும், அறிவை பெற்று விசுவாசிக்க வேணும், உணர்ந்து விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தினால தான் பாவம் செயலற்று போனது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் விசுவாசிகளாகிய நாம் இந்த 2
பாரிய சம்பவங்கள் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டதென நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ச்சியாக நாம் அதை விசுவாசித்து மிகப்பெரிய 2 சம்பவங்கள் நமக்கு ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்து அதை தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக அவர் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார் என்பதனை அறிந்திருக்கிறோம். அது நமக்கு அவசியமானது. இயேசு கிறிஸ்து நமது பாவத்துக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார் என்ற சொற்றொடர் பாவ செயல்களுக்கு மரித்தார் என்று இங்கு குறிப்பிடவில்லை. இதனை அறிந்து கொள்ள வேணும். பாவ செயல்களுக்கு அவர் மரிக்கவில்லை, அந்த பாவத்துக்கே அவர் மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய மரணம் மனுஷர்களுடைய பாவத்தின் தண்டனையை செலுத்தினது மட்டுமல்ல, விசுவாசியினுடைய வாழ்க்கையில் செயற்பட்டு கொண்டிருக்கும் அந்த பாவத்தின் வல்லமையையும் செயலிழக்க பண்ணினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார் என்று சொல்லப்படும் பொழுது அவர் பாவ செயல்களுக்கு மரிக்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாவம் ஆதாமில் இருந்து பிறப்பின் மூலம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் உட்சென்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பாவத்திற்குத்தான் அவர் மரித்தார். அந்த பாவத்துக்குத்தான் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார். அப்போ ஆண்டவருடைய மரணம் மனுஷர்களுடைய பாவத்தின் தண்டனையை முற்று முழுதுமாக செலுத்தினது மட்டுமல்ல, விசுவாசியினுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் வல்லமையையும் செயலிழக்க பண்ணியது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே திட்ட பரிகாரம், டபுள் கியூவர், திட்ட பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய கோபத்தில் இருந்து நம்ம பாதுகாத்து நம்ம பரிசுத்தமாக்குகிறது. உண்மையில் இதனை திட்ட பரிகாரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 2 பிரச்சனை நம்மிடத்தில் இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 2 பிரச்சனை நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு பிரச்சனை மனுஷனுடைய வீழ்ந்து போன நிலைமை. அப்போ மனுஷனுடைய வீழ்ந்து போன நிலைமை எனப்படும் பொழுது அப்போ மனுஷன் வீழ்ந்து போக வேண்டிய அவசரம் இல்லை. ஆனால் ஆதாமின் வீழ்ச்சியின் நிமித்தம் ஒவ்வொரு மனுஷனும் வீழ்ந்து போனான். அப்போ ஆதாமனுடைய வீழ்ச்சியின் நிமித்தம் அவனுக்குள் பாவம் உட்சென்றது. அவனுக்குள் உட்சென்ற பாவம் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் உட்சென்றது. ஆதாம் வீழ்ந்து போனது போல ஒவ்வொரு மனுஷனும் வீழ்ந்து போனான். அப்போ மனுஷனுக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை அவனுடைய வீழ்ந்து போன நிலைமை, வீழ்ந்து போன நிலைமை. அடுத்தது 2வதாக தேவனுக்கு முன்பாக விசுவாசிக்கிற மனுஷன் அவருக்கு முன்பாக, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், விசுவாசிக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ விசுவாசித்த உடனே எல்லாம் சரியோ? அப்படி அல்ல. உடனடியாக அவன் பரலோகத்துக்கு போகிறதா இருந்தால், உடனடியாக அவனுக்கு மரணம் ஏற்பட்டு பரலோகத்துக்கு போகிறதா இருந்தால் போதுமானது. ஆனால் மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அவரோ மகா பரிசுத்தராக இருக்கிறார். ஆனபடியால் அவருக்கு முன்பாக நாம் நடக்கும் பொழுது பரிசுத்தமாக நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ 2 பிரச்சனை மனுஷனை தாக்கி கொண்டிருக்கிறது. ஒன்று அவனுடைய விழுந்து போன நிலைமை, 2 அவன் தேவனுக்கு முன்பாக விசுவாசிக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டியவனாக இருக்கிறான். அப்போ இயேசு அந்த பாவத்தை ஒரே முறையில் தோற்கடித்தார். ஒரே தரம் என சொல்லும் பொழுது ஒரே முறையிலே அவர் தோற்கடித்தார். இதனை மனித குலத்துக்காகவே செய்தார். அப்போ இதன் பொருள் நாம் பாவ சுபாவத்தில் இருந்து
விடுதலையை பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும். இவை யாவும் சிலுவையிலேயே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையை பற்றி நாம் சொல்லும் பொழுது மரப்பலகையை பற்றி நாம் சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவை என சிலுவை என்று நாம் குறிப்பிடும் பொழுது நாம் ஒரு மரப்பலகையை பார்த்து அதை பற்றி சொல்லுகிறதாக நீங்கள் ஒரு தரம் அதை அந்த மாதிரியாக நீங்கள் யோசிக்கக்கூடாது, அந்த மாதிரியாக நீங்கள் சிந்திக்கக்கூடாது. மரப்பலகையை பற்றி நான் சொல்லவில்லை. அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததனால ஏற்பட்ட பலாபலன்களை பற்றித்தான் நான் சொல்லுகிறேனே தவிர வெறும் மரப்பலகை நான் சொல்லவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை என்றோன்னு அநேகமான மனுஷர்களுக்கு, அநேகமான விசுவாசிகளுக்கு வெறும் மரப்பலகை பற்றி சொல்லுகிறார் என்ற மாதிரியான சிந்தனை அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அப்போ நான் சொல்கிறது என்னவென்றால், நான் மரப்பலகையை சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனால நமக்கு ஏற்பட்ட பலாபலன்கள், அதுதான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் முக்கியமல்ல. அப்போ நாம் அறிய வேண்டியது இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ததையும் மீட்புக்கு, மனுஷகுலத்தினுடைய மீட்புக்கு அவர் கொடுத்த விலையையும் அவர் பெற்றுக்கொண்ட வெற்றியை பற்றியுமே பேசுகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், சிலுவையை பற்றி நான் குறிப்பிடும் பொழுது கிறிஸ்து சிலுவையில் செய்ததையும், மற்றது மனுஷகுலத்தின் மீட்புக்கு அவர் கொடுத்த விலையும், மற்றது அதன் மூலம் அவர் பெற்றுக்கொண்ட வெற்றியையும் பற்றியே நாம் பேசுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் சிலுவை என்ற சொல்லை ஒரு அடையாளமாகவே சொல்லுகிறார், ஒரு அடையாளமாகவே சொல்லுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அது எப்படி எனில், சிலுவை என்ற சொல்லை அவர் பாவித்து மீட்பின் திட்டத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். மனுஷனை மீட்க வேண்டியதாக இருந்தது. அப்போ சிலுவையிலேயே அந்த மீட்பு வேலை நடந்து முடிந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் பவுல் அப்போஸ்தலர் சிலுவை என சொல்லும் பொழுது அந்த சிலுவையில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்வதற்காக சிலுவையை ஒரு அடையாளமாக பாவிக்கிறாரே தவிர மரப்பலகை அவர் பாவிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை என சொல்லும் பொழுது அந்த மீட்பின் திட்டத்துக்குள் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு உன்னதத்துக்கு ஏறினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உன்னதத்துக்கு ஏறி மகிமைப்பட்டார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து சிலுவையில் செய்ததையும், அதனால் ஏற்பட்ட பிரதிபலன்களையும், மற்றது அவருடைய உயிர்த்தெழுதலையும், அவர் உன்னதத்துக்கு ஏறினதையும், அவர் மகிமைப்பட்டதையும் பற்றியே பவுல் அப்போஸ்தலர் சிலுவை என்ற சொல்லின் மூலம் நமக்கு விளங்கப்படுத்துகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மீட்பு சிலுவையிலேயே காணப்படுகிறது. ஆயினும் உயிர்த்தெழுதல், உன்னதத்துக்கு ஏறுதல், கிறிஸ்து மகிமைப்படுதல் ஆகியவைகள் வெளிப்படையாகவும் அவசியமாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனங்கள் உன்னதத்துக்கு ஏறுதல், உயிர்த்தெழுதல், கிறிஸ்து மகிமைப்படுதல் இவையாவும் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தமே சாத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு முதல் இவர்கள் சம்பந்தப்பட்டதல்ல, கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தமே இவைகள் சாத்தியமானது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.